அவைக்கு ஆட்சியை கவிழ்க்க சதி. எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய புகாரில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு போலீசார் வலைவீச்சு. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், இது தொடர்பாக ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசியது தொடர்பாக கிட்டத்தட்ட இதுவரை 9 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது கரூரில் கார்த்திக், நரேஷ் ஆகியோர் 2 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தற்போது போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் 2 பேரிடம் தனித்தனியாக விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது மட்டுமல்லாமல் தற்போது இந்த தாவேக ஆட்சியை கவிழ்க்க தற்போது திமுக பிரமுகர் மட்டும்தான் செயல்படுகிறார் என்று என்றால் தற்போது அதிமுக பிரமுகர்களும் தற்போது செயல்பட்டு வருவது தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தாவேக ஆட்சியை கவிழ்ப்பதற்காக தமிழ்நாடு நாடார் பேரவைத் தலைவராக செயல்பட்டு வரக்கூடிய சீனிவாசன் தற்போது இந்த செயலில் ஈடுபட்டிருப்பதாக தற்போது, அது மட்டுமல்லாமல் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதிமுகவில் சீனிவாசன் செயல்பட்டு வருவதாகவும், அது மட்டுமல்லாமல் நாடார் பாதுகாப்பு பேரவைத் தலைவராகவும் தற்போது இருந்து வந்த நிலையில் அவர் அதிமுகவிலும் பொறுப்பில் இருந்து வந்த நிலையில் அதிமுக சார்பாக அவர் ஒரு பேரம் பேசியிருப்பதாக தற்போது போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே திருநாவுக்கரசுடன் நெருங்கிய தொடர்பில் இவர் இருந்ததை அடுத்துதான் அவரிடம் இந்த விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது மட்டுமல்லாமல் இந்த ஆட்சியை அந்த தாவேக ஆட்சியை கவிழ்ப்பதற்காக செந்தில் பாலாஜியை தற்போது போலீசார் தேடி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. தாவேக ஆட்சியை கவிழ்க்க சதி திட்டம் தீட்டியதாக திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது போலீசாருக்கு வலைவீசி தேடி வருவதாகவும், அவர் மட்டுமல்லாமல் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் அவரையும் போலீசார் தேடி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. கரூரில் செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான வீடு, பண்ணை உள்ளிட்ட இடங்களில் சென்னை போலீசார் தேடி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் கைதானவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமார் ஆகியோரை தேடி வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை 9 பேரை கைது செய்திருப்பதாக சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரியையும் போலீசார் தேடி பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டுமல்லாமல் அதிமுக சார்பிலும் இது போன்ற ஒரு பேரம் பேசப்பட்டிருப்பது ஒரு அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு என்று கூறலாம். ஏனென்றால் தற்போது சீனிவாசன் என்பவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது இந்த வழக்கு தொடர்பாக மட்டுமே 9 பேர் கைது செய்யப்பட்டிருப்ப நிலையில் மேலும் சிலர் இது தொடர்பாக, அதாவது இளையராஜா கொடுத்த புகாரின் அடிப்படையில் 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களில் இது போன்று திமுகவுடைய சதி திட்டம் தீட்டியிருப்பதாகவும், அது மட்டுமல்லாமல் செந்தில் பாலாஜி தொடர்பாக செந்தில் பாலாஜி இது போன்று திட்டம் தீட்டியதாகவும் போலீசார் சந்தேகிப்பதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனவே அது தொடர்பாகவும் போலீசார் விசாரணை நடத்தி வருவதாகவும், வேறு யாருக்காவது இது போன்ற மிரட்டல்கள், அதாவது பேரம் பேச மட்டும் படியவில்லை என்றால் அவர்களை இந்த கொலை மிரட்டல் விடுத்திருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்ததில் அதன் அடிப்படையிலே தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இது மட்டுமல்லாமல் மேலும் பலர் இவர் யாராவது இது போன்று, அதாவது மிரட்டப்பட்டிருக்கின்றன என்ற கோணத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலரிடம் விசாரணை செய்திருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த விசாரணை மேலும் சிலர் கைது செய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சிரவணன், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.